புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம். அது வந்து அவர் கையால் வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறதுல நம்ம பெருமைப்படுறேன். இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க. எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், முரசலிமான் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்ட வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு வந்து தெரியல. ஸோ விவரமாக திஸ்னிங் தெரியல. அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க வந்து ஒரு 3 வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்குறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னால், மை காட், நீங்கள் யாரும் பார்க்கணும். அவ்வளோ வந்து ஒரு கிளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசிப்ளின். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காது. அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே தான் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஃபேன்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டாக. அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு, ஒரு மீன் குழம்பு பண்ணாரு. வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க. இது ஐயா சாப்பிட்றாரு சொன்னா இல்லைங்க, அவர் சாப்பிட மாட்டாரு. அவர் வந்து அவர் சாப்பாடு நீங்க பார்த்தா கடும் ஏழையை விட மோசமாக சாப்பிட்றாரு. இல்லை, அதனால தான் உடம்பு நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவரை வந்து பார்த்துக்கிட்டு அவர் வந்து 2 வாட்டி கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்படி நிசா நல்லா இருக்காரா, கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சரியா இருக்கா, என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாற நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல. நல்ல வேளை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் அது இருக்கும்னு சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விழான்னு சொன்னால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இது மாதிரி சொன்னாங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி. நான் கலைஞர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி. யாரு கேட்டு யாரும் எழுதுன புக்கும் இருக்கிற வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எழுதிட்ட, நான் ஒரு 3 தலைப்பு இருக்கு, அந்த தலைப்பு நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கலைஞர் ஒரு அன்னை, அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே? ஸோ அருமையான ஒரு தலைப்பு. இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸா கார்கே வந்து ஒரு எழுத்தின அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுத்துனாங்க. அது ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க. ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம், புரட்சி. அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாத்துறா, எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா, எவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கறது நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு காவியம். ஸோ அதுல தான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தை வந்து 3 வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு. ஸோ அவர் கூட வந்து படிப்பு சரியா போகாம போராட்டங்கள், சமூக நீதி, சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு 13-14 வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளவு வந்து உதவியா இருந்தாரு அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஏவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் இங்கே கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த உள்ள நான் போனது கிடையாது. அதான் இன்னைக்கு ஃபுல் மூண்டே வேற. எப்படி கற்றிருக்காங்கன்னு சொன்னா, அது ஏவா வேலு அவருடைய அவர் பார்வையில வச்சுதான் அது கற்றுக்காங்க சொன்னாங்க. சும்மா தாஜ்மஹால் மாதிரி. அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கற்றுக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் வந்து நான் பார்க்குறேன். எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமா செய்யற ஒரு ஏவா வேலு. இந்த புத்தகத்தை முதல்ல நான் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை. உள்ள இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும், அந்த பேஜ் ஆகட்டும், புத்தகத்தோட அந்த வடிவாகட்டும். அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி, அடிகால் சொன்ன மாதிரி, அது வந்து அது குரல், அது கலைஞர்களுக்கும் அந்த குரல், திருக்குறள் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த குரலை வந்து ஒன்னொன்னு எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அதோடைய விளக்கத்தை கொடுத்து அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா பண்ணியிருக்காங்க. அதனால்தான் ஒரு காவியம் ஆயிருக்கு, அருமையான ஒரு காவியம். ஸோ அது வந்து
முன்னுரை கூட இங்க வந்து அடிகள் அவர் சொன்ன மாதிரி சிஎம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார். அந்த முன்னுரை அருமையான புத்தகம். பட் என்னன்னா விலை தான் ஜாஸ்தி, 1000 ரூபா. பட் இந்த அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃப்ரெண்ட், அது தேவை. பட் எல்லாரும் அது படிக்கணும். நெக்ஸ்ட் பண்றது எல்லாம் கொஞ்சம் கம்மி விலை பண்ணா எல்லாரும் நிச்சயமா அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் என்னத்தனை பேசுறது, படங்கள் அவர் பண்ண படங்களை பற்றி நான் வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து அவரை பற்றி ½ an hour அவர் பேசியிருக்காங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேலே இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்ற ஒரு ஒரு மனிதர். அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். எல்லாரும் நம்ம பிறக்கூடாது 90% 95% வந்து பிறந்து இந்த குலம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பேரு, பொண்டாட்டி, புள்ளை, ஒரு 10-25 உறவினர்கள், ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு 10-20 பேர், மொத்தமே ஒரு 50 பேர். அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும். அந்த 50 பேரை வந்து சந்தோஷப்படுத்தி 50 பேர் முன்னாலே நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போறோம். பட் சில பேர் தான் சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு, சமூக நன்மைக்காக போராடணும், பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். அதற்கு கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்திச்ச சோதனைகள், விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும். ஆனா இது ஆலமரம், வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள், அந்த வேறு ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மரம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. இல்லை என்ன 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களேன்னு சொல்லலாம். அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாரதியார் செத்தப்போ 15 பேர் இல்லை. இப்போ என்ன புகழ், என்ன இது, அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டு இருக்கும். அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் வந்தால் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழைய ஒரு பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. அவனுடைய தராத்தரம் பார்ப்பாங்க, அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, அவன் யாராவது ஏவி விட்டு எழுதுறானான்னு பார்ப்பாங்க, இல்லை பணம் கொடுத்து வாழ்றான்னு பார்ப்பாங்க, அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வந்து அதை இன்னும் பார்க்கவே மாட்டாங்க. அதை பத்தி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க. நல்லா அறிவாந்து கரெக்டாக திஸ்திங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து திஸ்திங் பண்ணா அதை வந்து தவறாமல் அதை வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் இதனால தான் இதை பண்ணேன், இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். இப்போ வந்து விமர்சனம் செய்யறாங்க, விமர்சனம் செய்யணும், செய்யுங்க. பட் மனசு யாரையும் நோகடிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறது, இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க? யாரும் சந்திக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும், அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கை தானே. ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சியை வந்து அவரோட ஆளு இருக்கலாம், அவனுக்கு கூட எல்லாம் பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸா, அவ்வளோ ஞானமா, அவ்வளோ வந்து தெளிவா, நக்கலா, எங்க எந்த சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாருக்கும் அது சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை. அண்ட் பேச்சாளர், எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். சில பேச்சு எல்லாம் பொதுவாக வந்து இங்கே பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொன்னா அங்கங்கே கேப் கொடுப்பாங்க, சில இடத்துல அழுத்துவாங்க, சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க,
சில இடத்துல சோகமா பேசுவாங்க, சில இடத்துல கர்ஜிப்பாங்க. ஆனா கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே சுரத்தில் இருக்கும், ஒரே சுரத்தில் இருக்கும். அங்கே கேட்கிறவங்க கிட்ட இருந்துல துள்ளல், சிரிப்பு, கோபம், சோகம் அப்படி வரும். அது பேச்சுடைய அவருடைய திறமை. ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது. அவர் வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க